நமஸ்காரம். இப்போ நம்ம ஐயர்மலை ரத்னகிரீஸ்வரர் திருக்கோயிலுடைய ஆலயத்தில் பங்குனி உத்திர விழாவினை முன்னிட்டு தெப்போத்சவமானது தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே குளித்தலையில் ஐயர்மலை ரத்னகிரீஸ்வரருக்கு சொந்தமான திருக்குளத்தில் தெப்பக்குளத்தில் தற்பொழுது தெப்ப உற்சவமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தெப்போத்சவமானது எதற்காக பண்ணுறது அப்படின்னா, இந்த நாட்டில் உள்ள, இந்த தேசத்தில் உள்ள, இந்த ஊரில் உள்ள குளம், குட்டை, ஏரி, ஆறு இது அனைத்திலும் எந்தெந்த நீர்நிலைகள் அனைத்திலும் நல்ல மழை பொழிந்து நீர்வளமானது அதிகமாக இருக்க வேண்டும். அதன்படியாக இந்த நாட்டில் விவசாயமானது செழிப்பாக இருக்க வேண்டும். விவசாயத்தின் பொருட்டு நிறைய உணவுப் பொருட்கள் நிறைய உற்பத்தி நடைபெற வேண்டும். அதே சமயம் அனைத்து ஜீவராசிகளும் நல்ல விதமான உணவு, உடை, உறைவிடம் இது அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்பதன்படியாக ஒவ்வொரு ஆலயத்திலும் தெப்போற்சவமானது கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி இன்று குளித்தலை ஐயர்மலை ரத்னகிரீஸ்வரருக்கு சொந்தமான திருக்குளத்தில் தெப்போற்சவமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவினை கண்டுகளித்து கொண்டிருக்கும் நமது பக்தர்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான நற்பலன்களும் கிடைக்க வேண்டும் என்பதன்படியாக இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். தற்பொழுது விழாவினை ரத்னகிரி மீடியா என்று சொல்லக்கூடிய சேனலின் வழியாக பார்த்துக் கொண்டிருக்கும் பக்தர்களுக்கும் அனைத்து விதமான நற்பலன்கள் கிடைக்க வேண்டும் என்பதன்படியாக இறைவனை பார்த்துக் கொள்கிறோம்.